நீங்க வெளிச்சம் போட்டு காட்டுறதுனால சில விஷயங்கள் நீதி வழங்குவதற்கு ஏதுவாக சில உண்மைகள் வெளியே வருவதற்கு உங்களுடைய பணியும் காரணமாக இருந்திருக்கிறது. முக்கியமாக இது பாராட்டு விழா நடத்தும் நேரம் இல்லை, நன்றி சொல்ல வேணும். ஏன் இது அவருடைய ஏரியா, அவருடைய வீடு இருக்கிற இடம், அவர் ஊர், அவர் மக்கள். அவர் தேடி வராமல் யார் வருவாங்க? ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. அவர் கட்சி பொறுத்தது இல்லை. இப்போ நீங்கள் அதை தவிர எல்லாரும் அதை பார்க்கறது 18, 12, 11 நம்பரை பார்க்காதீங்க. ஒரு அம்மா, ஒரு பிள்ளை, ஒரு பேரன், அதை இழந்துட்டு நிற்கிற தாத்தா, பாட்டி, குடும்பம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகும். நம்ம எல்லாரும் மனிதர்கள் தாங்கிறதுனால அந்த கோணத்தில் பார்த்தோம்னா இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதை பற்றி ஜாஸ்தி கமெண்ட் அடிக்கிறதோ இல்லை வேறு சதி திட்டங்களை பற்றி பேசும்போது இது நேரம். அதெல்லாம் சட்டமும் நீதியும் பார்த்துட்டோம். இப்போதைக்கு நேரத்தில் இன்னமும் உயிர் சேதம் ஏற்படாமல் காப்பாற்ற பாலாஜி அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இதை மிகச் சிறப்பாக ஒரு தலைமை பண்புடன் ஏற்று காழ்ப்பு எதையும் காட்டிக்காமல் சட்டத்தை மாத்திரம் வழி நடத்தணுங்கிற முறையில் முதல்ல அவர்கள் செயல்பட்ட விதம் எனக்கு பெருமையாகவும் இருக்குது. நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயாட்ட முதல்வர்கிட்ட வைக்கணும். இனி இந்த மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு எல்லா கட்சிகளுக்குமே அழுத்தமான சட்டங்களும் முதுகுப்புறத்தில் இவர்கள் சந்தித்துக் கொண்டு இவர்கள் பரப்புரையை வழங்கும் இடமாக அமைக்க வேண்டும். அது ஒரு முன்னுதாரணமாக, நாட்டிற்கே முன்னுதாரணமாக மீண்டும் தமிழகம் திகழ வேண்டும் இந்த விஷயத்திலேயும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதாவது தவிர சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணுங்கிறது எல்லா சிட்டிசன்ஸும் உணர வேண்டியது முக்கியமான விஷயம். சிட்டிசன்ஸ்க்கு புரிஞ்சதோ அளவுக்கு தலைவர்களுக்கும் புரியணும். தயவுசெய்து இந்த நேரத்தில் நம்ம குழப்பிட்டு இல்லாமல் செய்தியை நேர்மையாக சொல்லுங்கள். ஏன்னா இந்த காலகட்டம் யார் உண்மை அப்படின்னு கேட்குற காலகட்டம். உண்மைன்னா பல உண்மை இருக்குன்னு சொல்கிற காலகட்டம். உண்மை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். சட்டமும் நீதியும் அனைவருக்கும் ஒரே விதமாக அமைய வேண்டும், நேர்மையாக அமைய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க, இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாருக்கும் நாட்டு நடப்பு தெரியும். நிகழ்ந்து விட்ட இந்த சோகத்திற்கு அனுதாபம் சொல்வதற்கும் அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கும் இனிமேல் இந்த மாதிரி நேராமல் இருப்பதற்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கிறதுக்கு தான் நம்ம வண்டியில் கூட அதுதான் பேசிட்டு வந்தோம். இன்னொரு இடத்துல பர்மிஷன் கொடுக்கலைங்கிறத விட அந்த இடத்துல கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும், பாலத்தில் இருந்து தண்ணிக்குள்ள விடுறதுருந்தா இன்னும் உயிர் சேதங்கள் எவ்வளோ ஆகிருக்குங்கிறத நம்ம யோசிச்சுட்டு கொஞ்சம் பொறுப்புடன் நாம் நடந்துள்ளோம். நாம் தான் உங்களையும் சேர்த்து என்னையும் சேர்த்து நடவடிக்கைகள் ப்ராப்பரா கவர்மெண்ட் எடுத்திருந்தா இந்த கேஷுவாலிட்டி தடுத்து இருக்கலாம் அப்படி எடப்பாடி பழனிசாமி சார். அவங்க நான் பேசுறது மனிதம், அவங்க பேசுறது அரசியல். இந்த நேரத்தில் வித்தியாசம் இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த மாதங்கள் வரும், அப்போ அரசியல் பேசிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டியது மனிதாபிமானமும் மனிதமும் இனி நிகழாமல் தவிர்ப்பதற்கு என்ன வழி உண்டுங்கிறத எல்லா கட்சிகளும் பாரபட்சம் இல்லாமல் உட்கார்ந்து யோசிச்சு அந்த திட்டத்திற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். முதலமைச்சரும் மனதிலகி இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். சம்பவம் இடத்துக்கு போயிருக்கீங்க, பாதிக்கப்பட்டவங்க உயிரிழந்தவங்களை நேரடியாக பார்த்துருக்கீங்க. என்ன சொல்றாங்க, அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, நீங்க எப்படி ஆறுதல் சொன்னீங்க சார்? இது ஆறுதல் சொல்ல முடியுமா? நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது பொருந்துமா? அவங்க போதுமா? அது போன புள்ள திருப்பி கிடைக்கும். இதுதான் சொல்றாங்க. இதை கேட்டுங்க, இவ்வளவுதாங்க செய்தி. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அவங்க கிட்ட நீங்க அரசியல் கேட்டுட்டு இருக்க முடியுமா? உள்ள போச்சுங்கிறாங்க. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. இந்த பணம் எவ்வளவு கொடுத்தோங்கிற போட்டியும் வேணாம். அவங்களுக்கு நீதி கிடைக்குதாங்கிறத நீங்க தான் பார்க்கணும். We all should. என்ன நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி போட முடியுமா? இவன் என் அக்காவும் தங்கியும் தம்பியும் அங்கே இருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இவரா அவரான்னு எப்படி? நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் கடமை என்ன முடியுமோ அவரை செஞ்சுருக்காரு. அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாம், இடைஞ்சல் பண்ணாமல் பாவம் அவர் செய்யறது செய்யட்டும்.
நீங்கள் அப்புறமா நீங்கள் அரசியல் இருக்கவே விமர்சனம் இருக்கவே இருக்காது. எப்போ யார் மேலே வேணா வைக்கலாம். இப்போ இருக்க நேரம் வந்து மனிதாபிமானம் காட்ட வேண்டிய நேரம். இனி இது நிகழாமல் இருப்பதற்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி இதுக்கு ஏதுவாக நம்ம நடந்து கொள்ளாமல் தட்டி கேட்பதற்கு உரிமை உங்களை விட வேற யாருக்கு இருக்குங்க? அனைத்து கட்சியினரும் வந்துட்டாங்க சார். உயர்நீதிமன்றமும் ஸ்பாட்டுக்கு போகல. என்ன மாதிரியான கட்சி இவங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் அடுக்கடுக்கா வச்சிருக்காங்க. உங்க பார்வையில் என்ன சார்? இப்ப வரை ஸ்பாட்டுக்கு யாருமே வரலையே சார். விஜய் தரப்புல யாருமே வரலையே ஸ்பாட்டுக்கு. என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கிட்ட கேட்கலாம், இவர் ரெஸ்பான்சிபிலிட்டியை அமைச்சர்கிட்ட கேட்கலாம். யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றது நியாயம். நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி, உங்களுடைய என்னை விட மூத்தவங்க தான் இருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அந்த அனுபவத்திலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும். அது எதிரியா இருந்தாலும், ஏன்னா அனுபவங்கிறது எல்லாருக்குமே பாடம். அதனால இந்த கட்சி பிரித்து தயவுசெய்து நீங்க பேசாதீங்க. மக்கள் பக்கம் தான் நீங்க பேசணும். எந்த கட்சி பக்கமும் நீங்க தயவுசெய்து பேச. நீங்க என்ன சார் அறிவுரை சொல்லுவீங்க விஜய் சாருக்கு? உங்களுடைய அறிவுரை என்ன சார்? அறிவுரை சொல்றேன் அதிகமா இருக்கு சார். அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்கறீங்க. ஒரு அறிவுரையா நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? என்ன பண்ணிருக்கலாம் விஜய், என்ன பண்ணிருக்கலாம் சார்? இப்ப காலம் கடந்து இந்த அறிவுரை சொல்றதுல அர்த்தம் இல்ல. இனி அவர் ஒரு தலைவனாக செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அறிவுரை சொல்றதுக்கு நாங்க யாரு? அது அவங்களுக்கே இருக்கிற விஷயம். அவங்களுடைய பார்வை என்னன்னா எல்லாமே திமுக தான் காரணம், வெவ்வேறு செந்தில் பாலாஜி தான் காரணம்ன்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை திமுக மேலேயே எடுக்கிறாங்க. அது பாருங்க, அவங்க குற்றம் சாட்டுறவங்க இதோ இங்க நிற்கிறாரு. மற்றவங்க குற்றம் சாட்டுறவங்க எங்கேங்கிற கேள்வி நீங்க தான் கேட்கணும். எங்களை கேட்காதீங்க கேள்வி. நான் இங்கே அரசியல் பேச வரலைங்க. நான் அடுத்த மாதம் வருவேன், அதுக்கு அடுத்த மாதம் வருவேன், பேசிக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதம் அவங்கள விட்டுருவோம், நிம்மதியாக இருக்கட்டும். அவங்க மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணட்டும். திரும்ப கிண்டி எத்தனை எப்படி செத்தாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டால் இப்போ எங்கிட்ட அழுகிற மாதிரி அழுது ஓஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நீங்க எதுவும் இது நிதி உதவி கொடுத்துருக்கீங்களா சார்? நிவாரணம்? ஆமாங்க. அதை சொல்லி காட்டுறதே அசிங்கம்னு நான் நினைக்கிறேன். யாரும் ஜாஸ்தி கொடுத்தாங்க குறைவு கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுங்கிறது. என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன். அரசுக்கு ஏற்கனவே நஷ்டம் இல்லை. நம்ம பணம் தான் அது அவங்க பணம். அரசுக்கு நஷ்டம்னா நமக்கு நஷ்டம் தான், அவ்வளோதான். அப்படிதான் நினைச்சுக்கணும். நம்ம மக்களை பற்றி நினைப்போம். சார் விஜய் கட்சியினர் ஃபுல்லாமே தொடர்ந்து தலைமறைவா இருக்காங்களா சார்? அவங்க இது இன்னும் போலீஸ் வந்து தேடிட்டு தான் இருக்கு. 5 தனிப்படை அனுப்பி அமைச்சிருக்காங்க. இப்போ சாடுற நேரம் இல்லைங்க, அதுக்கு சட்டம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. எஸ்ஐடி வந்து இங்கே உட்கார்ந்துருக்காங்க. பெரிய போலீஸ் ஆஃபீஸர்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் விசாரிக்கிறத விட இன்னும் ஆழமாகவும் உறுதியாகவும் நேர்மையாகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். வணக்கம்.